வெளியே ரெட் கார்டு வாங்கிட்டு வந்த அந்த 2 பேரோட பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து சொல்றேன். தேவர் மை ஃப்ரெண்ட்ஸ், ஓகேவா, என்னோட ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட் தான். நான் என்ன சொல்லியிருப்பேன்னா, அவ்வளவு பெரிய மீடியால அவ்வளவு பெரிய டிவில உங்க 2 பேருக்கு ரெட் கார்டு கொடுத்து அமிச்சிட்டாங்க, நீங்க திருப்பி வந்து போக கூடாது, அவங்க கூப்பிடுறத வந்து நீங்க இது பண்ணணும் அப்படின்னு. எதனால சொல்றேன்னா, திஸ் சேனல் இஸ் கேப்பபிள் ஆஃப் எந்த ஒரு நெகட்டிவ் பப்ளிசிட்டியா இருந்தாலும் அதை டெலிகாஸ்ட் பண்ணி காசு ஆக்கணும்னு பார்ப்பாங்க. சோ இப்போ முதல் தடவையா பிரதீப் இந்த மாதிரி கூப்பிடல, பட் இந்த வாட்டி வந்து ரெட் கார்டு கொடுத்த கண்டஸ்டன்ஸையும் அவங்க கூப்பிட்டு அதை வந்து வச்சு ஒரு டிஆர்பி பண்ணிட்டாங்க. நீங்க அவங்க வந்தாங்கன்னு சொல்லி நம்ம அவங்களோட வெற்றியை கொண்டாடுறோம். பட் அதை அந்த சேனலுக்கு போய் நம்ம காசா கொடுத்துட்டோம், ரெவன்யூவா அந்த சேனலுக்கு இப்போ போயிடுச்சு. சோ அவங்க திருப்பியும் ஒருத்தர் 2 பேரை வந்து அவ்வளவு பெரிய இடத்துல எம்பாரஸ் பண்ணி மறுபடியும் அவங்கள வச்சு காசு சம்பாதிச்சிருக்காங்க. சோ அதனால அவங்க வந்தது கரெக்ட் இல்லங்கிறீங்களா? ப்ராபபிலி 2 சாய்ஸா இருக்கலாம்டா. அவங்க வந்து விரும்பி வருவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்ல. பேமெண்ட் வேணும்னா வந்தீங்கன்னா தரோம் அப்படின்னு சொல்லும் போது இவங்க டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்ல நான் இவ்வளவு நேரம் தான் இருப்பேன், இப்பதான் வருவேன், ஸ்ட்ரெயிட்டா அதை மட்டும் அட்டென்ட் பண்றேன், எனக்கு இதுல பெருசா விழால கலந்துக்கிறதுக்கு விருப்பம் இல்ல அப்படின்றதுனால வந்த இடம் தெரியாம அழகா வந்ததுக்கு ஷோக்கு எவ்வளவு என்ன மீட்டர்ல நடிச்சா போதுமோ அந்த மீட்டர்ல நடிச்சுட்டு உண்மையிலேயே பிடிக்காதவங்க கல்யாணத்துக்கு போனா பந்திக்கு கூட போகாம உடனே கிளம்புவாங்கன்ற மாதிரி ஒரு கல்யாணத்துக்கு போனவங்க இருக்காங்களே, அந்த ஃபீல்ட்ல 2 பேரும் வந்தாங்க, உட்கார்ந்தாங்க. அதுக்கு முழுக்க த்ரெட்டனிங் எனக்கு தெரிஞ்சு பேமெண்டா தான் இருக்கும்னு என்னுடைய தாட். அப்படி பார்த்தா நந்தினி வந்து ரெட் கார்டு வாங்கி போலயே, அவங்களா தானே வாக் அவுட் பண்ணாங்க, அவங்கள கூப்பிட்டு வேண்டியதானே? இல்ல சார், நந்தினி தான் பிரீச் பண்ணிட்டாங்கல்ல கான்ட்ராக்ட், அந்த டேர்ம்ஸ் எல்லாம். அவங்க வெளியே பிரஸ் மீட்ல போய் சேனல் பத்தி நிறைய பேசிட்டாங்க. சோ அந்த மாதிரி இருந்தா கூட மாட்டாங்க. ஏண்டா ஷோலையே வயலேட் ஆகி ரெட் கார்டுல போயாச்சு, அவங்கள கூப்பிட்டீங்க, வெளியில போய் இன்டர்வியூ கொடுத்தது பிரீச் பண்ணது எல்லாம் என்னங்க காலிங், என்ன காலிங் இது? இது வந்து ஒரு முறையற்ற பேச்சாய் தெரியலையே.